கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்லும். கந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர். இந்த சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர். தூயவரே யான் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே யான் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பரவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ரிபாரா ரிபரா, அப்பாரா உபரா, உபீரா உபரா, இகாரா இகரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம். பின்பு யாரை நான் அனுப்பேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். சத்தத்தை கேட்டேன். கேட்டேன், ஹியர். காதுகள்ல கேட்கறதா ஹியர். இங்கிலீஷ்ல HEAR. எபிரேய வார்த்தையில இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியர் சாமா, சாமா, SAMA, சா நீட்டி வாசிங்க, சாமா. அனுப்புவேன். அனுப்புவேன்ங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு மனிதன் இருக்க, அவர் வாயிலிருந்து சாப வார்த்தையா வந்துட்டு இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ. அவனை ஆண்டோடைய சுவிசேஷத்தை அனுப்புனானா அவன் அங்க போய் எல்லாரையும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லுவான். ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார் பாலியன் கிச்சோ, அவர் ஒரு கொரியா தேசத்தை சேர்ந்தவர், ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர். ஆண்டவர் வழி நடத்தி ஊழியக்கார மாற்றினார். பைபிள் காலேஜில் போய் பாஸ்டர் ஆயிட்டார். பாஸ்டர் ஆயிட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பழைய ஒரு டென்ட் யாரோ விட்டுட்டு போனாங்க, அதை அவர் ஆலயமா மாத்திட்டார். அவர் அங்க இருக்கிற, உங்களுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவிகளே நீங்க நரகத்துக்கு போக போறீங்க, பாவிகளே நரக. இதான் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பிரசங்கம். அவங்க மாமியார் இவருடைய ஒரு கிளாஸ்மேட். 2 பேரும் முன்னா பைபிள் காலேஜில் படிச்சாங்க. இவர் சபைக்கு யாருமே வர மாட்டாங்க, சபையே கிடையாது. ஏன்னா இவர் மட்டும் இருக்காரு, ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு வயசான அம்மாட்ட போய் நீ நரகத்துக்கு போறதுக்கு ஆசையான்ட்டு
இதை விட அது நல்லா இருக்கு. நான் அங்க போறேன், இங்க ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு புது இடத்துக்கு போறோம், அட்லீஸ்ட் சந்தோஷம். நரகமா, ரைட்டு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. ஒரு நாள் மாமியார் வந்து இந்த பிரசங்கத்தை கேட்குது. கேட்டுட்டு கூப்பிட்டு சொல்லுது, பாலியாங்கிச்சோ இப்படி நீ பிரசங்கம் பண்ணா ஒருத்தர் வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் நீ எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர்னு சொல்லி அந்த ஸ்டைல் ஆஃப் பிரசங்கத்தை மாத்திச்சான். அப்புறம் அவர் சபையை தான் உலகத்திலேயே பிக்கஸ்ட் சபையாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். சரி, இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்டேன். ச மாக்கு அர்த்தம் என்னன்னா டு ஹியர், கேட்கிறது. லிசன். இப்ப இன்னைக்கு நானும் என் மனைவியும் உட்காந்துருக்கும், ஒரு கிளினா குருவியா சவுண்ட் ஓடுற சவுண்டா கேட்டீங்கன்னா அப்படி ஒரு அளவான சவுண்ட். நாங்க ரொம்ப நேரம் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஹியர். அடுத்த ஒரு அர்த்தம் இருக்கு, ஓபி, கேட்கிறது, லிசன் பண்றது, கீழ்ப்படியும். இது நீங்க ஒரு இதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 37வது அதிகாரம் 17வது வசனத்துல யோசேப்பு அண்ணன்மார்களை தேடி வருகிறார். அப்பா அதற்கு குட்டி பையன், கடைக்குட்டி. அப்ப அங்கல்ல ஒரு மனிதன், அந்த மனிதன் பேர் கிடையாதுங்க. இந்த மனிதன் அவர்கள் யார் சொல்லுங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். அவங்க பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல மேய்ச்செல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம ஆடுகளுக்கு புல் இல்லை. அடுத்த நம்முடைய ஸ்டாப் தோத்தான் சொல்ல நான் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தர் யோசிப்பு சொல்ற. இதுதான் சா மா சா மா சா மா. ஆதியாகமம் 18:10. ஆதியாகமம் 18:10. நம்முடைய சாரால் வெளியில் நின்றுருக்காங்க. உள்ள தேவதூதர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த கான்வர்சேஷனை இவ என்ன செய்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கிறார். ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பத்தி திட்டத்தின் காலத்திலே உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாரால் அவருக்கு பின்பாக கூடாரத்திலே இதை கேட்டு கொண்டிருந்தால் சாமா சாமா கேட்டுக்கொண்டிருந்தார். டைரக்டா பேசுறது கிடையாது, ஓவர் ஹியர் சொல்லி அவர் கொடுத்திருக்காரு. ஹியர் வேற, ஓவர் ஹியர். பேசுறத வெளியில இருந்து கேட்கறது ஓவர் ஹியர். இதுதான் சா மா சா. நீட்டு வாசகம். ஆதியாகமம் 37 6வது வசனம். 37வது அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் கண்ட சொப்பனத்தை சமா கேளுங்கள். இதுதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல சொல்லிட்டார்னா அதை சொல்லணும். சொல்லலைன்னா ஒரு சமாதானம் இருக்காது. சில நேரங்களில் நான் சொல்றதுக்கு எனக்கு மனசு இருக்காது, ஆவியானவர் ஏவுவாரு, சொல்லிடு, பயப்படவே மாட்டேன். இந்த யோகுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தேன். எத்தனை பேர் அதை கேட்டீங்க எனக்கு தெரியாது. ஒரு காட்டு கழுதை, காண்டா மிருகம், ஒரு வார் ஹார்ஸ், 3 W, வைல்டு ஹார்ஸ், வைல்டு ஆக்ஸ், எடுத்து சொல்றாங்க. சரியா? ஹார்ஸ். இத நான் செய்தி சொல்றேன். அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, டாக்டருக்கு பாஸ்ட் சான்ஸ் கொடுத்தாரு, குதிரை மாதிரி எல்லாரையும் மிதின்னு மிதிச்சுட்டு போயிட்டாரு, யாரை பத்தி அவர் கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு சொல்லி வார்த்தை தான் சொல்லுவேன். ஆனா அது ஒருத்தருக்கு அது எப்படி ரியாக்ஷன் ஆகுது தெரியும். இதுதான் ஹியர். அவங்க கேட்கறாங்க, அந்த செய்தியை கேட்கல அதை சொல்ல முடியாது. 37வது அதிகாரம் 6வது வசனம். சொப்பனத்தை நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் கேளுங்கள். தாவீது ஜனத்தை பார்த்து பேசுகிறார்.
ஒரு ஆளை குறித்தல்ல, ஜனத்தை பார்த்து சொல்கிறார். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 2 28:2. அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்லுகிறதை கேளுங்கள். நான் சொல்லுகிறதை கேளுங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசு வேற எங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கணும். நான் சொல்லுவது இங்க கவனமா கேட்கணும். நான் சொல்லுவதை சாமா அப்படிங்கிறார் தாவீது. எரேமியா 37வது அதிகாரம். எரேமியா 37:5. பார்வோனின் சேனையோ என்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டது. எருசலேமை முற்றுகை போட்ட கல்தேயர் அவர்களுடைய செய்தியை கேட்டு ஒரு நியூஸ் வருதுங்க. இதுதான் சாமா. என்னாகமம் 9வது அதிகாரம் 8வது. என்னாகமம் 9:8. சாமாவுடைய லாஸ்ட் ரெஃபரல் வசனம் 9:8. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிலும் உங்கள் சந்ததியாரிலும் ஒருவன் பிரேதத்தினாலே தீட்டு போயிருந்தால். கர்த்தர் மோசேயை நோக்கி சாமா. ரைட், முதலாவது சாமா பார்த்தாச்சு. 2வது வாய்ஸ். வசந்த வாசிக்கிற ஏசாயா 6வது அதிகாரம் 8வது. வாய்ஸ், ஒரு சத்தம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். சத்தத்திற்கு கோயில் குயில் மாறி விட்டுங்க. குயில் போட சொன்ன கோயில், ஓ மேல ஒரு கோடு எல். கோயில் ஓ மேல ஒரு கோடு எல். கோயில். ரைட். வாய்ஸ், சவுண்ட். இது வோக்கல் கார்டு, நம்முடைய தொண்டிலிருந்து புறப்படுகிற சத்தம். ஒரு பறவை இருக்குது, அது பேர் என்னமா, அந்த பேர்டு பேர் என்ன? உங்க தம்பி சொன்னாரு, ஆப்பிரிக்கன் கிரே பேரட் அப்படின்னு ஒரு பறவை. இது டாக்டர் மடைய தம்பி வச்சிருக்காரு. அது அழகா மனுஷன் பேசுற மாதிரியே பேசணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுவான். ஏன்னா இமிடேட் பண்ண, நம்ம என்ன பேசுறோமோ அதை கேட்டு அதனுடைய குரல் வாய்ஸ் ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருக்காரு. அதான் பேச தெரியாது, ஓவர் ஹியர் பண்ணும். பாப்பா 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 பாப்பா, யார் என்னென்ன பேசுறாங்களோ அப்படி பேசும். குட்டப்பன் போயோ, குட்டப்பன்னா உங்க பையன் போயிட்டானா அப்படின்னு பேசும். இது வாய்ஸ்ல இருந்து வருது. ஆனா நான் சொன்னேன், நீ காலையில எங்க வீட்டுல முன்னாடி ஒரு சவுண்டு, அது ஒரு அழகான சவுண்டு. ஆனா அது ஒரே சவுண்ட மாத்திரம் எல்லாமே வாய்ஸ் தான். ஆனா இங்க நம்ம பாக்குற வாய்ஸ் கோயில் என்ன அப்படின்னா, ஓக்கல் கார்டுல இருந்து பேசுறது. தி ஹியூமன் வாய்ஸ். குயில் சத்தம், ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டுடைய சவுண்ட் கிடையாது. யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 10:14. இது ஒரே ஒரு தடவை இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்து 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதன் சொல் கேட்ட அந்நாளை ஒத்த. சூரியனை பார்த்த சந்திரபத்தை நின்றுனா அது நிக்குது, அதை கேக்குது. ஒரு மனிதனுடைய ஓக்கல் கார்டு, ஒரு மனிதனுடைய கோயில அது கேக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாள் அதுக்கு பிறகு வரல, முந்தினதும் வரல. யோசனை நம்முடைய சவுண்டை நான் காமிச்ச மனுஷனுடைய சவுண்ட். அனிமல் சவுண்டை காட்டுறேன். அனிமல் சவுண்ட், மிருகத்தினுடைய சவுண்டையும் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். அதுவும் கோயில் தான். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 14வது வசனம். சாமுவேல் கேட்கிறாரு, ஏப்பா நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொன்னியே, ஏன் காதுல கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என் காதல கேட்க, அது என்ன அப்படிங்கிற விவரமா சொல்றாரு. அது எனக்காக இல்ல, உங்க கடவுளுக்காக கொண்டு வந்த முட்டா பையில அப்படின்ட்டு. அதனால என்னாச்சு, ராஜவரிமை ஓடி போச்சு. இன்னொரு சத்தத்தை காட்டுறேன். இதுதான் முதல் சத்தம் பரலோகத்துக்கு.
முதல் சத்தம், முதல் குயல் பரலோகத்துக்கு போனது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது அதற்கு ஆண்டவர் என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்த பூமியிலிருந்து என்ன நோக்கி ரத்தத்தின் சத்தம் கேட்க, ரத்தத்தின் குயல் என்ன நோக்கி கூட்டு. இது ஒரு பழிவாங்க சொல்கிற ரத்தம். ஆனா எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மைகளை பேசுகிற ரத்தம். யாத்ராகமம் 32வது அதிகாரம், யாத்ராகமம் 32வது அதிகாரம் 17வது வசனம், 32:17 ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிற யோசுவா கேட்டு, ஆரவாரம் பண்ணுகிற சத்தத்தை யோசுவா கேட்கிறாரு. மோசையை நோக்கி பாளையத்தின் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது, அது பாடலின் சத்தம். சரி, இது ஒரு சத்தம். கடைசியா ஒரு வார்த்தை பார்த்து இந்த முடிக்க போகிறோம். சென்ட், அனுப்பும், அனுப்பும். எசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஒரு கேள்விக்கு பதில். அனுப்புங்கிறதுக்கு சலாஹ், சலாஹ், சா எஸ் ஏ மேல போடுங்க, SALAH, சலாஹ், சலாஹ், SALAH, டு சென்ட். ஆதியாகமம் 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 18வது வசனம், 32:18 ஏசா 400 பேரோட வருகிறார். யோசேப்பு வேலைக்காரர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்னா, நீ சொல்றார் இன்ஸ்ட்ரக்ஷன், இது உமது அடியானாகிய யாக்கோபினுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. ஏசாவுக்கு சலாஹ் அனுப்பப்படுகிற வெகுமதி. ஏசா அதை பெற்றுக்கொள்ளணும். 38:20 யூதா அந்த ஸ்திரீனிடத்திலே இருந்த அடமானத்தை வாங்கி அல்லாம் ஊரானாகிய ஒரு சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பினான். வெங்கையால ஒரு வெள்ளாட்டுக்குட்டி. இந்த கதையில நம்ம போக டைம் கிடையாது. அனுப்பினான். சலாஹ். ஆதியாகமம் 24:7. ஆதியாகமம் 24:7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலிருந்து என் இனத்தாரில் இருந்து தேசத்திலும் அழைத்து வந்தவர். ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சுட்டாரு. அவர் அழைத்து வந்தவர், என்னை அழைத்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆபிரகாம் தன்னை அழைத்தது சொல்கிறார். இத இன்னொரு ஆங்கிள் மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். அனுப்புறத பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 22வது அதிகாரம், ஒரு அம்பு ஷூட்டிங். 22:5 அவர் அம்புகளை அனுப்பி, எய்துன்னு தமிழ் இருக்கு, அவைகளை அடித்து மின்னல்களை புரோகித்து அவளை கலங்க செய்கிறார். அனுப்பி, ஷூட்டிங், அம்பு. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. வார்த்தைக்குள்ளே வருகிறோம். எசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். இது ஆண்டோடைய சத்தம். இது நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, ஆண்டோடைய சத்தத்தை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் இறங்கி வர்றார். ஒரு பரலோகத்தில் இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல
பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். சத்தத்தை அவர் சத்தத்தோடு வந்தார்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமே நீ ரொம்ப சூப்பரா எல்லா மிருகத்திற்கும் பேர் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷனோட தான் அவர் வருகிறார், கோபத்தோடு கிடையாது. அவருக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி குளிர்ச்சியான நேரத்தில். எங்கே இருந்து வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப குளிர்ச்சி மாறிடுச்சு. குளிர்ச்சி மாறி வெப்பமாக மாறுகிறது. எப்படி வெப்பமாக மாறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 4வது அதிகாரம் 4:33 அக்னியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தம் எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? குளிர்ச்சியான தோட்டத்தில் உலாவின தேவன் இப்ப அப்படி அதே ஆண்டவர் தான், அதே சத்தம் தான். ஆனா அக்னியின் நடுவிலிருந்து அவருடைய சத்தத்தை நீ கேட்டையா அப்படிங்கிற பரலோக தரிசனத்துல இதாக இந்த சத்தத்தை நீ பார்க்கணும். சத்தம் பரலோக தரிசனத்துல இருந்து இதே ஆண்டவர் இதே சத்தம், ஆனா அது வேற ஆங் மாதிரி இருக்கும். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 24 அவைகள் செல்லும்போது கேருபீன்கள் செல்லும் பொழுது அவைகளுடைய செட்டைகளுடைய இரைச்சல்களை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும். சம்திங் சிமிலர், ஆனா அது கிடையாது. இது ஒரு சத்தம் தான், ஆனா இது சர்வ வல்லவருடைய சத்தத்தை போல இருந்துச்சு. அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 21 27 21 இப்ப அக்கனே கிடையாது, குளிர்ச்சி கிடையாது, பிரச்சனையின் நடுவில் இருந்து பேசுகிறார். ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு புயல் வீசிக்கொண்டு யுரோக்குலையாங்கிற புயல் வீசிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு சூழ்நிலையில 27 21 அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் பவுல் அவர்களின் நடுவிலே நின்று, இது மனுஷனுடைய சத்தம், மனுஷரே இந்த வருத்தம் ஆனாகில் திடமர்கள், ஏனென்றால் என்னை சேவிக்கிறவரும் நான் என்ன சொல்கிறார், பவுலே பயப்படாதே. இது பவுலுடைய வார்த்தை வளர்ந்தது, இது ஆண்டுடைய சத்தம், உற்சாகத்தை கொடுக்கிற நம்பிக்கை கொடுக்கிற சத்தம். பயப்படாதே, நீ பயங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஊடால ஒரு சத்தத்தை பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு நம்பிக்கையின் சத்தம். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், இது ஒரு ஊழியம் அப்படின்னு பார்க்கிறோம். ஊழியத்திற்கு அழைப்பு. ஆரோனை போல அழைக்கப்பட்டால ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவன் செய்ய முடியாது. இந்த ஊழியங்கிறது கனமான ஊழியம். யாத்ராகமம் 4வது அதிகாரம் மோசேட்ட நீ போகணுங்கிறாரு. அதற்கு மோசே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4:13 அதற்கான மோசே, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்க, யாராயிலும் அனுப்பு. நான் மட்டும் கிடையாது ஆண்டவரே, ஆண்டவர் விட மாட்டார். நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கா, உறுதிப்படுத்திட்டாரா, நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆகலாம், அடி. இது என்னுடைய அனுபவம். ரைட். ஊழியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த தீர்க்கதரிசனத்துல இவர் எப்படி பேசுவார் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஊழியத்துல ஆண்டவர் எப்படி பேசுவார். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 14 22:14 அதற்கு மிகாயா கர்த்தரிடத்திலே சொல்லுவதே சொல்லுவேன் என்று சொல்லுவதே சொல்லுவேன். தீர்க்கதரிசிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, பாருங்க எங்களுக்கு சாதகமா நீ பேசணும் சொன்னா, மிகா சொல்றாரு நோ 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 நோ, நான் அவர் என்ன சொன்னாரோ அதான் சொல்லணும், நான் மாற்றி சொல்ல முடியாது. இது தீர்க்கதரிசிய ஸ்ட்ராங் அழைப்பு. இது தீர்க்கதரிசி ஊழியத்துடைய அழைப்பு. 19வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் செய்தது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனைகளாம் அவருடைய வலது பக்கத்துக்கு இடது பக்கம் இருக்கிறதை காண்கிறேன். நான் பார்க்கிறேன், பேசுறேன், காண்கிறேன், பேசுகிறேன். தீர்க்கதரிசியுடைய
ஒரு வாய்ஸ். எந்த லாங்குவேஜ்ல பேசினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த லாங்குவேஜுடைய பேருங்க கொடுத்துருக்குங்க. எபிரேயர். சரி, அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 14வது வசனம். 26:14. நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்த பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிற உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையிலே என்னோட பேசுறது. எபிரேய பாஷை என்று கேட்க ஒரு சத்தத்தை கேட்டேன். சும்மா புரியுது உங்களுக்கு? ஏன் நம்ம எபிரேய லாங்குவேஜ் கத்துக்கிறோம், முயற்சி பண்றோம், அட்டன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பேசுறது எபிரேய மொழியில பேசினார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது கிரேக்க மொழி. சரி, இது அவருடைய சித்தம். பைபிள் அப்பதான் எழுதப்பட்டிருக்காங்க. என்னை அனுப்பும் கீழ்ப்படிய வில்லை. அனுப்பின உடனே நினைச்சணும் கீழ்ப்படியணும். ஆனா நமக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு உயிரை குறித்து பயம் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்துல உபத்திரவத்தெல்லாம் எனக்கு உண்டுங்கிறத சொல்றாரு. கட்டும் உபத்திரவத்தில் எனக்கு 23, 24 உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனாலும் அதில் ஒன்றிலும் குறித்து கவலைப்படை. என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும். ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றணும். அதுக்கு நான் கீழ்ப்படியணும். என்னை அனுப்பும் ஆண்டவரே, அந்த சந்தேகமே இருக்க கூடாது. சரி, தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த செய்தி பல காரியங்கள் செய்கிறோம். ஒன்று கிடையாது. நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. ஏசாயா 65வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டே நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன். நாள் முழுவதும் என் கையை நீட்டிக் கொண்டு, அந்த நீட்டின கை தான் சிலுவையில் நீட்டப்படுகிறது. அவரை கையை கட்டி கொண்டு வராங்க. ஆனா கட்ட அவுத்து அவரை சிலுவையில கையை விரித்த மாதிரி அவரை சிலுவையில் அறையிறாங்க. அது எதற்கடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னிடத்துல வந்த ஒருவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆனா ஊழியத்தை கொடுத்திருக்காரு, அந்த ஊழியத்தை நீங்க நிறைவேற்றும். ஜபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வேதத்தினுடைய ஆழங்களை ஆவியானவர் எங்களுக்கு மொழியின் மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க. நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.